வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நடந்த திருத்தணி சம்பவம். நம்ம வட மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் நம்ம தமிழ்நாட்டுக்காக பிழப்பு தேடி வந்தவரா 4 டீனேஜ் பசங்க பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணலையா. ஸோ இவங்க யாரு என்னன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க கையில் பட்டாக்கத்திலாம் வச்சுட்டு அவரை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. தாக்கி அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ஏதோ நல்ல வேலை உயிருக்கு ஒன்றும் ஆகல, ஆனால் உடலில் நிறையா சேதாரங்க. அவரு எனக்கு தமிழ்நாடே வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட நார்த் இந்தியாவுக்கே திரும்ப போயிட்டாரு. அந்த பிரச்சனை நடந்து முடியலைங்க. அதே அன்னைக்கு இரவு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பட்டு புடவை வியாபாரி போயிருக்காரு. அவருக்கும் அங்க போதையில வந்த 2 பசங்களுக்கும் வாக்குவாதம் ஆனதுல அந்த பசங்க ஒரே அடிதாங்க அடிச்சாரு அவங்கள. அந்த வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அவர் நல்லா குலைஞ்சு தடுமாறி கீழே விழுந்தவர் தான். ஆள் பேச்சு மூச்சு இல்லை. அங்கிருந்த பொதுமக்களும் ரயில்வே காவல்துறையும் தான் எடுத்துட்டு போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டல், அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆகலை. ஸோ நம்ம பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்னு. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில்ல சொர்க்கவாசல் திறப்புக்காக பாதுகாப்புக்காக போயிருந்த தெற்கு காவல் நிலைய அதிகாரிய ஒரு போதை ஆசாமி கத்தியால குத்த முயற்சிக்கும் போது அந்த காவல் அதிகாரி அவரோட பெல்ட்டை எடுத்து தாக்கி அவரை தற்காத்துக்கிட்டாரு. ஸோ அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு, அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. அந்த இடத்துலையும் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா நம்ம அரசாங்கம் என்னதான் பண்ணுது தெரியல. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்கும் போது சராசரியான நம்மள மாதிரி மக்களுக்கு எங்கே போய் பாதுகாப்பு இருக்க போகுது? அது மட்டும் நிறைய சம்பவங்கள் நடக்க போதை பழக்கங்கள் நம்ம தமிழகத்தில் அதிகமாக புழங்குது. அதாவது எப்படின்னா வேற வெளி மாநிலத்தில இருந்து இங்கே தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. ஆனால் காவல்துறை நினைச்சா இதை தடுக்கலாம். ஆனா நம்ம அரசாங்கமே இதுக்கு உறுதுணையா இருக்கா என்றது கரெக்டா தெரியல. ஆனா நம்ம ஒயின் ஷாப் பிசினஸ்ல நம்ம தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குது. ஏன்னா அரசாங்கமே நடத்துது. இதை கொஞ்சம் குறைச்சிட்டு வேற பிசினஸ்ல ஏதாவது வரக்கூடிய காலங்கள்ல நம்ம தமிழகம் மாறணும் அப்படிங்கிறத நாங்க விரும்புறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பை.